ஹலோ மக்களே, வணக்கம். நேற்று சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான சிக்கன் கிரேவியும் மீன் வறுவலும் தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு மிச்சம் வைக்காமே சாப்பிட்டுட்டாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. இந்த வயலை தாண்டி தான் குழு மீட்டிங்க்கு போகணும். இது ஷார்ட்கட்டு. மெயின் ரோடு வழியாக போனால் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குதுங்க. ஆனால் இந்த வழியில் போனால் சீக்கிரமாக போயிடலாம். குழு மீட்டிங் 4 to 5 வரைக்கும் நடக்கும். இப்போவே 4:30 மணி ஆயிடுச்சுங்க. ரொம்ப லேட்டு. அதனால தான் நான் இந்த வழியில் போயிட்டுருக்கேன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா வரக்காடுங்க. மழை பெய்யாதனால எல்லாம் காஞ்சு போச்சுங்க. சும்மாவே போட்டு வச்சுருக்காங்க. வீட்டில் குட்டி பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தாளா, டைம் வேறு எனக்கு ஆயிடுச்சு. அதனால் சரி எங்கள் பெரிய பாப்பா கிட்ட விட்டுட்டு அப்படியே நைஸாக கிளம்பி வந்துட்டேன். ஆனாலும் அழுதுகிட்டே தான் இருந்தா. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கும். பார்க்குறக்கே பயமாக இருக்கும். நடந்து போகவே பயமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, ஹிந்திக்கார பசங்க 4-5 பேர் இந்த இடத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருப்பாங்க. அதனால் இந்த பக்கம் வரத்துக்கே பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த காட்டை தாண்டி ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் ஒருத்தருமே இல்லை. ரோடே வெறிச்சோடி கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தேங்க. வாய்க்காக்கரை ஓரமாக ஒரு தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. குழு நடக்கிற இடம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி எதுவும் வரல. எல்லாமே நல்லா காஞ்சு போயிடுச்சுங்க. மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். குழு பணம் கட்டிட்டு கையெழுத்து போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.